வெல்கம் பேக் டு Asteroid. இந்த வாரத்துக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பேஸ் அப்டேட்ஸ் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்துலேருந்து எவ்ரி ஸ்பேஸ் அண்ட் அப்டேட்ஸ் நியூஸோட வீடியோவில் நம்ம ஸ்பேஸ்லேருந்து எடுக்கப்பட்ட 2 பிரத்யேகமான ஃபோட்டோஸை வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீனாவின் Shenzhou 15 மிஷனில் சென்ற ஆஸ்ட்ரோநாட்ஸ் மீண்டும் திரும்ப பூமிக்கு வந்துட்டாங்க. சீனா தனக்கு சொந்தமாக விண்வெளியில் டியாங்காங்னு சொல்லப்படுற ஸ்பேஸ் ஸ்டேஷனை வச்சிருக்கு. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் கடந்த 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் விண்ணில் ஏவப்பட்டுச்சு. இதோடைய மதிப்பீடு சுமார் 6000 கோடின்னு சைனீஸ் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. கடந்த நவம்பர் மாதம் 2022 Shenzhou 15 மிஷனுக்காக ஜன்லாங், டெங் மற்றும் ஜாங்லு டியாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சென்றாங்க. பல்வேறு ஆராய்ச்சிகளையும் 4 முறை ஸ்பேஸ் வாக்கும் இந்த க்ரூ பண்ணாங்க. மீண்டும் அவங்க வீட்டுக்கு திரும்ப தயார் நிலையில் இருக்காங்க. Shenzhou 16 க்ரூவும் இப்போ டியாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. நிலவுக்கு செல்ல நாசா தயாராகி கொண்டிருக்கும் நிலையில் ISROவின் சர்வீஸ் மாடியூல் அசம்பிளி முடியும் தருவாயில் இருக்குன்னு நாசா தகவல்கள் வெளியிட்டிருக்காங்க. நாசா கென்னடி ஸ்பேஸ் சென்டருக்கு இதை கொண்டு போய் ஃபாஸ்ட்டு சொல்லப்படுற ஃபைனல் அசம்பிளி அண்ட் சிஸ்டம் டெஸ்டிங்க்கு இந்த மாடியூலை தயார்படுத்திட்டு இருக்காங்க. கென்னடி ஸ்பேஸ் சென்டரில் இந்த மாடியூலை க்ரூ மாடியூல் கூட இணைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை நாசா கிரவுண்ட் சிஸ்டம் கிட்ட லான்ச்சுக்காக தயார் செய்யும்படி ஒப்படைச்சிருவாங்க. கூடுதலாக யூரோப்பியன் ஸ்பேஸ் மாடியூலையும் ISRO அக்யூஸ்டிக் டெஸ்டிங்கை வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. கடந்த 2 வாரங்களுக்கு முன் ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட்லையும் அக்யூஸ்டிக் டெஸ்டிங்கை நாசா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருந்தாங்க. நார்த் கொரியா ஒரு ஸ்பைஸ் சேட்டலைட்டை ஸ்பேஸ் லான்ச் பண்ண முயற்சி செய்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த லான்ச்சோட செகண்ட் ஸ்டேஜில் ஃபெயிலியர் நடந்திருக்கு. மேலும் விரைவில் அடுத்த லான்ச்சை நடத்துவோம்னு நார்த் கொரியா சொல்லியிருக்காங்க. 2016க்கு பிறகு நார்த் கொரியா லான்ச் பண்ண முதல் சேட்டலைட் இதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த சேட்டலைட் லான்ச் பண்ண உடனே சவுத் கொரியா மற்றும் ஜப்பானுக்கு முழுவதும் அவசர அபாய எச்சரிக்கை விடப்பட்டுச்சு. சொல்லிமா 1ன்னு சொல்லப்படுற இந்த சேட்டலைட் இன்ஜின் அண்ட் ஃபியூல் சிஸ்டம்ல நிலையான உட்கட்டமைப்பு அமைக்கப்படாதனால தோல்வி அடைஞ்சிருக்குன்னு நார்த் கொரியா சொல்லியிருக்காங்க. இந்த சேட்டலைட் கடல்ல விழுந்ததும் சவுத் கொரியன் டிஃபென்ஸ் மிலிட்டரி விரைந்து சென்று அதோட பாகங்களை கைப்பற்றியிருந்தாங்க. அதோட புகைப்படங்களும் சமூக வலைத்தளங்கள்ல பகிரப்பட்டுச்சு. நிறைய பேர் இந்த ராக்கெட்டுக்குள்ள இருக்க மெட்டல் ஆர் ஃப்ளோர் கோட்டிங் எதனால செய்யப்பட்டிருக்கணும் கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. SpaceX வெற்றிகரமாக இதுவரைக்கும் 38 ஆஸ்ட்ரோநாட்ஸை விண்வெளியில் செலுத்தியிருக்காங்க. 2020ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதியில் SpaceX வரலாற்று சாதனை படைச்சது. ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் ஏஜென்சி விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்பியது அதுதான் முதல் முறை. இலான் மஸ்க் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பெருமிதமாக இதை பற்றி தெரிவிச்சிருக்காரு. 1000 லெகோ ஆஸ்ட்ரோநாட்ஸை விண்வெளிக்கு அனுப்பி மீண்டும் பத்திரமாக பூமியில் தரையிறக்கியிருக்காங்க. ஸ்டாட்டோஸ்பேரிக் பலூன்ல இந்த 1000 லெகோ ஆஸ்ட்ரோநாட்ஸை ஸ்லோவாக்கியா ஏர்போர்ட்ல இருந்து ஒரு ஷட்டில் போன்ற வடிவில் உள்ள 3D பிரிண்டட் கார்பன் காம்போசிட் மெட்டீரியலை வச்சு விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க. சில ஸ்பேஸ் ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் இந்த ஷட்டிலை வடிவமைச்சிருக்காங்க. இந்த பலூன் 21 மைல் அதாவது 34 கிலோமீட்டர் உயரத்துக்கு கொண்டு சென்றப்பட்டு அங்கிருந்து சேஃபா பூமிக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த லெகோ ஆஸ்ட்ரோநாட்ஸை லக்கி டிரா அதாவது குலுக்கல் முறையில் யாரெல்லாம் புது லெகோ செட் டாய்ஸ் வாங்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் செக் ரிப்பப்ளிக்ல நடந்திருக்கு. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட ஜூஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் வெற்றிகரமாக அதோடைய எல்லா கருவிகளையும் செயல்பாட்டுக்குள்ளாக கொண்டு வந்திருக்குன்னு ISRO தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜூஸ் கிராஃப்ட் ஜூபிட்டரோட ஐசி மூன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்க உயிரினங்கள் வாழ்வதற்கான சூழ்நிலைகள் உள்ளதான்னு ஆராய்ச்சி பண்ண போறாங்க. சுமார் 8 வருடம் பயணத்தை நோக்கி இந்த ஜூஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் விண்வெளியில பயணிச்சுட்டு இருக்கு. இப்போ இஸ்ரோவுடைய அடுத்த ககன்யான் மிஷனோட 2 அப்டேட்ஸும் சொல்ல போறோம். ஸோ முதல் அப்டேட் என்ன அப்படின்னா க்ரூ மாடியூலுடைய டெஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த க்ரூ மாடியூலுக்குள்ளே தான் க்ரூவை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு வேகத்துலேருந்து விழும்பொழுது அந்த த்ரஸ்டர்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதுக்கும் உள்ளே இருக்க எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சரியாக ஒர்க் ஆகுதா அப்படின்ற ஒரு டெஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த மாடியூல் அந்த க்ரூ மாடியூல் திரும்பவும் வந்து பூமிக்குள்ளே வந்து கடலில் வந்து விழும்பொழுதும் அதை ரிகவரி பண்ணுறதுக்கான அந்த மிஷன் அதாவது அந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து இந்தியன் நேவி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்தியன் நேவி வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்துருப்பீங்க SpaceX மற்றும் நாசா போன்ற லான்ச்சுகளில் வந்து அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து கடலுக்குள்ளே விழுந்த போது ஹெலிகாப்டர் மூலமும் படகுகள் மூலமும் சென்று அந்த க்ரூவை வந்து திரும்ப மீட்டுப்பாங்க. ஸோ இதற்கான ட்ரைனிங் இதற்கான அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இதை வந்து மனிதர்களை வச்சும் மனிதர் இல்லாமையும் இந்த க்ரூ மாடியூலில் எப்படி வந்து மக்களை வந்து மீட்கலாம் அப்படின்ற ட்ரைனிங்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. அடுத்த அப்டேட்
நம்மளுடைய இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் வந்திருக்க நியூ கமரை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த அப்டேட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UAE, அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸுடைய ஸ்பேஸ் ஏஜென்சியோட ஒரு மிகவும் ஆம்பிஷியஸான ஒரு ப்ராஜெக்டை பற்றி தான் பேச போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, UAE ஒரு ப்ரோபை மார்ஸ் அண்ட் ஜூபிட்டருக்கு நடுவில் இருக்க ஆஸ்ட்ராய்டில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து லைஃப் பில்டிங் பிளாக்ஸ், அதாவது மனித உயிருக்கு அவசியமான அநேக காரியங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருக்காங்க. இதற்கான அறிவிப்பை UAE அக்டோபர் மாதம் 2021 விட்டுருந்தாங்க. ஸோ இந்த மிஷின் அவங்களுடைய கணக்கின்படி 2028 வந்து அவங்க விடுறதா இருந்தாங்க. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்த ப்ரோப் கிட்டத்தட்ட 7 டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ் ராக்ஸ், அதாவது ஆஸ்ட்ராய்ட்ஸ் மேலே ட்ராவல் பண்ணி கடைசியாக ஜஸ்டிஷியான்னு சொல்லப்படுற 269வது ஆஸ்ட்ராய்டில் வந்து இது லேண்ட் ஆகும். ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பல்வேறு ஆராய்ச்சிகளை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு மிஷனை பண்ணியிருக்காங்க. இந்த மிஷனுடைய பெயர் வந்து எமிரேட்ஸ் மிஷன் டு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். அடுத்த அப்டேட், சைனீஸ் உடைய மிஸ்டீரியஸான ஸ்பேஸ் பிளேன் ஸ்பேஸில் ஒரு அன்ஐடென்டிஃபைடு ஆப்ஜெக்டை ரிலீஸ் பண்ணியிருக்குன்னு US இன்டெலிஜென்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மிஷனை பற்றி இல்லை இந்த ஒரு மிஸ்ட்ரியை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அநேக விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்குது. இந்த ஸ்பேஸ் பிளேன் கிட்டத்தட்ட 9 மாதங்கள் ஆர்பிட்டில் சுற்றி இருந்திருக்கு. இது ஆர்பிட்டில் சுற்றி இருந்த நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ஜெக்ட் பார்க்க ஒரு ரோபாட்டிக் ஆர்ம் போல் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதேமாதிரி இந்த ஆப்ஜெக்ட் அக்டோபர் மாதத்தில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதுக்கப்புறம் திடீர்னு காணாமல் போயிருக்கிறதாகவும் மறுபடியும் ஜனவரி மாதம் நம்மளுடைய ஸ்பேஸ் ரேடாரில் காணப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பேஸ் பிளேனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இது பல்வேறு ஆராய்ச்சிகளை வந்து ஸ்பேஸ் ஆர்பிட்டுக்குள்ளே வந்து செஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு ஸ்பேஸ் பிளேன் ஒரு அன்க்ரூட், அதாவது தானியங்கியான ஒரு ஸ்பேஸ் பிளேனாக இருக்குது. அதில் எந்த ஒரு மனிதர்களும் ட்ராவல் பண்ணலை. அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் பிளேனுடைய மாடல் வந்து போயிங் X-37Bயாக இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்பேஸ் பிளேன் யூஎஸோட ஸ்பேஸ் பிளேனோட மிகவும் சிறிதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் US இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்பேஸ் பிளேனோட முக்கியமான நோக்கம் மிலிட்ரி பர்பஸாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்பேஸ் பிளேனால் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மிலிட்ரிக்கான ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஸ்பேஸில் விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ரிப்போர்ட்ஸும் வெளியிட்டிருக்கு. இது US இன்டெலிஜென்ஸ்க்கும் ஒரு கவலைகரமான ஒரு காரியமாக இருக்குது. இப்போது ஸ்பேஸ்லேருந்து எடுக்கப்பட்ட 2 பிரத்யேகமான புகைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம். முதல் புகைப்படம் விண்வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட இமயமலையின் புகைப்படம். ஸோ இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்க்குறது தான் ஸ்பேஸில் இருந்து இமயமலை இப்படி தான் தெரியும். ஸோ இதில் இமயமலை எங்கே இருக்குன்றதை நீங்களே பார்க்கலாம். அதோட அழகையும் உங்களால் பார்க்க முடியுது. அடுத்த புகைப்படம் கனடாவில் நடந்த வைல்ட் ஃபயர், அதாவது காட்டுத்தீயினால் உருவான அந்த புகைகள், அதாவது அந்த ஸ்மோக், அதனுடைய காரணமாக ஸ்பேஸ்லேருந்து அந்த புகை மண்டலம் எவ்வளோ தெளிவாக தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த 2 புகைப்படத்தை தான் இந்த வாரம் நாங்கள் பிரத்யேகமாக ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி வீக் இது மாதிரியான 2 புகைப்படங்களை நாங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோஃபினிட்டி.